கங்காவும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஓகேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து குமரன்கிட்ட எழுதி கொடுக்குறாங்க, என்னென்ன வாங்கணும்னு பொருள்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ குமரனும் விஜயும் சேர்ந்து கடைத்தெருவுக்கு போகிறாங்க. கடைத்தெருவுக்கு போகும்போது அவர் கேட்குறாரு, குமரன் கிட்ட வந்து விஜய் கேட்குறாரு, ஆமாம் எப்படி வந்து பணம் காணா போச்சு, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஒரு ஃபோன் ஒன்று வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நானும் பார்க்காம சொல்லிட்டேன். சொன்ன அடுத்த கணமே பணம் காணா போச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். உங்களுக்கு என்ன இது கூடவா தெரியாது, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ஃப்ராடு வேலை நடக்குதுன்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு குமரன் சொல்கிறாரு. சரி சரி விடுங்க, பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பணம் கிடச்சிரும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து கேரட்டு காய்கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு நிற்கிறாரு. எங்கள் அக்கா நல்லா சமைப்பாங்க தெரியுமா பாஸ் அப்படிங்கிறாங்க காவேரி. அப்படியா, அப்படிங்க, என்னை விட நல்லா சூப்பராக சமைப்பாங்க, எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது எங்கள் அக்கா தான், அதையே நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமைக்கிறாங்க, சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காவேரி அப்படிங்கிறாங்க. அதை அக்காவுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு அப்படின்னு தேங்க்ஸுங்கிறாங்க இவங்களும். இப்படி இந்த நாள் முழுக்க நல்லா வந்து ஓடுது. இவங்க நல்லா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. அங்கே வந்து யமுனா எடுத்துகிட்டு என்னக்கா அப்படின்னு பேசும்போது, அப்போ குமரன் சொல்கிறாரு, யமுனா உனக்கு ஒரு மேஜிக் வச்சுருக்கேன் தெரியுமா, அங்கே எல்லாரையும் கூப்பிடு, பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படிங்கும்போது பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க பேசுங்க, மாமா பேசுகிறாரு அப்படிங்கும்போது, சரி சரி கொடுன்னு பேசுகிறாங்க. எப்படிப்பா இருக்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேம்மா. ஆமாம், கங்கா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருக்கா, நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா மேஜிக் அப்படின்னு, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மாமா, காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு யமுனா சொல்லுது. உடனே அவர் சொல்கிறாரு, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை காமிக்கிறாரு. ஓ தம்பி நீங்களா அப்படிங்கம்மா, ஆமாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு விஜய். நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, காவேரி அங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போது உடனே இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காமிக்கிறாரு. காவேரியும் கங்காவும் கட்டிப்பிடிச்சி நிற்கிறாங்க. ஒரே அவங்களுக்கு கண்ணீர் வருது பாட்டிக்கு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன் தம்பி, அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காவேரியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்த கண்ணீர் வருது, இந்த வீட்டில் நாங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா தம்பி அப்படின்ட்டு வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் குடிப்பின்னு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு, அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இதே வீட்டில் வந்து மறுபடி வாழ்வீங்க பாருங்கள் அப்படிங்கிறாரு விஜய். சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. பேசிட்டு சரி நீங்கள் நல்லபடியாக இருந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே ராகினிக்கும் அஜய்க்கும் வந்து இது ரிசப்ஷன் நடக்குது. ரிசப்ஷன் நடக்கும்போது விஜய் வேணுண்டே அழைச்சிட்டு போகிறாரு, காவேரி அழைச்சிக்கிட்டு அங்கே போகிறாரு. அப்போ ராகினி வந்து இது காவேரி கிட்ட சொல்லுது, நீ பாத்தியா காவேரி, நீங்கள் எங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும்னு பார்த்தீங்க, நாங்கள் எப்படி இது பண்ணோம் பார்த்தியா அப்படின்னு, நீ நல்லா வாழ்ந்துடவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குது. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது அப்படிங்க, நீ நினச்சது வேற, நடக்கிறது வேறு. நீ என்ன நினச்ச, நான் அங்கே வாழக்கூடாது அப்படின்னு நினச்ச, நீனே உன் தலையில் மண்ணவாரி கொட்டிக்கிட்ட அப்படின்ட்டு காவேரி சொல்லுது. என்ன சொல்கிற ஒழுங்காக சொல்லு அப்படிங்கும்போது, ஆமாம் நீ இவன் கூடலாம் இருந்துட முடியுமா, இவன்லாம் ஒரு ஆள், இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிற நீ அப்படிங்கும்போது, உடனே அப்பா அப்படின்னு கூப்பிட்றா வந்து ராகினி வந்து கூப்பிட்றா அப்பான்னு. என்ன மாண்டு பசுபதி விளையாடுறாரு, இவ சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற. என்ன சொல்கிறா இவ அப்படிங்கும்போது, என்ன காவேரி அப்படிங்கும்போது, உன் மக தான் பேசிட்டு கேளு, உன் மகள்கிட்டே கேளு அப்படிங்கிறாரு. உடனே விஜய் கேட்குறாரு, காவேரி இங்கே வா, இது இவங்கள்ட்டெல்லாம் என்ன பேச்சிருக்கு உனக்கு, வா இங்கே அப்படிங்கிறார் விஜய். உடனே காவேரி இங்கே வந்துடுறாங்க. அப்போ வந்து ராகினி வந்து இந்த மாதிரி நடந்ததையெல்லாம் விஷயத்தையெல்லாம் சொல்லுது. சரி சரி விடுமா, இவெல்லாம் பொறாமையில் பேசுகிறா உன்னை பற்றி. இங்கே விஜயோட சித்தப்பா கேட்குறாரு, என்ன விஜய் நீ வரமாட்டேன்னு நான் நினச்சேன், நீ வந்துட்ட, ஏன் நான் வந்ததுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை நீ தானே சொன்ன நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படி இப்படின்னு. நான் அப்படி சொல்லலையே, நீங்கள் அங்கே வந்துக்குங்க, வீட்டுக்கு சென்னைக்கு வந்துக்குங்க, அப்புறம் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சித்தி சொல்கிறாங்க, அவங்களும் வந்துட்டாங்க, எல்லாம் கொடைக்கானல் வந்துட்டாங்க. சித்தி சொல்கிறாங்க, என்ன விஜய் என்ன இங்கே வந்திருக்க நீ, நான் வந்து ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு விஜய். நீ வெளியில் போயிருக்கிறேன்னு தான் அப்பா சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலை, அதான் கேட்டேன் விஜய். சரி உங்கள் வேலையை பாருங்கள் சித்தி அப்படிங்கிறாரு. அப்போ சித்தப்பா கேட்குறாரு, விஜயோட சித்தப்பா, என்ன எப்படி இருக்குங்க கல்யாணம், இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லு விஜய். நல்ல பிரமாதமாக இருக்குது, அங்கே வந்துக்குங்க, என்ன பிரமாதம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பசுபதியா நீங்களாங்கிறத காமிக்கிறேன், நானாங்கிறத
நான் என்ன பண்ணுறேன்னு அப்போ பார்க்கலாம் சித்தப்பா அப்படிங்கிறாரு. இந்த பசுபதியை பற்றி உங்களுக்கு தெரியலை, போக போக உங்களுக்கு தெரியும். இந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நினச்சிக்குவீங்க காவேரி சொன்னது உண்மைன்ட்டு. ஓகே ஓகே சித்தப்பா அப்படின்னு